காய்ச்சின பால் தாங்க, ஆறின பாலே எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க. பாருங்கள், அந்த கப்பில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், ஒரு 1/2 கப்பு காய்ச்சின பால். இது சும்மா மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் இந்த சுகரும் பால் பவுடரும் மிக்ஸ் ஆக்கிக்கிறதுக்காக நான் விஸ்க வச்சு அந்த மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ இந்த 1/2 கப்பு மில்க் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். பாருங்கள், இந்த பதம் காமிக்கிறேன். அந்த பதத்துக்கு இருந்தாலே நமக்கு கரெக்டாக வந்துடும். இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். தேங்காய்லாம் உடம்புக்கு நல்லது தாங்க. அதுவும் இந்த சம்மர் சீசனில் தேங்காய் பால்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஹீட் ரெடியூஸ் ஆகும். அவ்வளோ நல்லது இல்லையா? நம்ம டைரெக்டாக இது பச்சையாக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். அதோட நம்ம மில்க் பவுடர் சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை இதில். அதனால் நீங்கள் வந்து அழகாக செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. உங்களுக்கு இது மாதிரி இந்த ஐஸ் மோல்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கிளாஸ் இருக்குது பாருங்கள், நம்ம காஃபி குடிக்கிற கிளாஸ் கூட அதிலே ஊற்றி வச்சுட்டு மூடி வச்சிடலாங்க.